வெறும் 105 இடங்களை வைத்து கொண்ட மாண்புமிகு விஜய் அரசு மிக பலமான ஒரு அரசு போன்றும், இந்த அரசை சீர்குலைப்பதற்கு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்வதாக ஒரு நகைச்சுவையை அரங்கேற்றி வருகிறார்கள். ஒரு பலமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெரியும், விஜய் அரசாங்கம் என்றைக்கும் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று தான் யார் வேண்டுமானாலும் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அது ஒன்றும் ஒரு பெரிய எஃகு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அல்ல, ஒரு சீட்டுக்கட்டு போல தான் விஜய் அரசு இன்று இருக்குது. ஒரு காற்றடித்தால் கூட சரிகின்ற நிலையில் தான் இருக்குதே தவிர அவர்கள் பலமாக ஆட்சியோ அதிகாரமோ அவர்களுக்கு இல்லை. எனவே அதை மறந்து தினம் தினம் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். குதிரை பேரத்தை செய்கிறது யார்? இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை வந்து சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை பற்றி இன்று வரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது விஜய் அரசாங்கமும் திரு மாண்புமிகு விஜய் அவர்களும். என்னுடைய கட்சிக்கார சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புகாரை இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவற்றுக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலவும் 3 பேரை கைது செய்து, இதோ பார் திமுக குதிரை பேரம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், 35 கோடி பேரம் பேசப்பட்டது, 50 கோடி பேரம் பேசப்பட்டது, இவர்களை இன்றைக்கு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.